ஆண்டாள் அவர்கள்ட்ட கேட்டுட்டு நான் மற்ற வந்துடுறேன். ஏன்னா அதோடைய தொடர்ச்சியாக பதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கலாம். இப்போது நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் எனக்கு குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் வருவதற்கு முன்னால் காப்பது தானே சிறப்பு, அதில் நீங்கள் சரியாக செயல்படலன்ற ஒரு விமர்சனத்தை குற்றச்சாட்டாக வைக்கிறார் திரு செம்மலை. ஐயா அவர்களுக்கு உரித்தான மரியாதையோடு நான் இதை தொடர்றேன். நெட்வொர்க் சரியாக இருந்தது அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த காலத்தில் தான் முதலமைச்சர் முதற்கொண்டு அமைச்சர்கள் வரைக்கும் யாரையுமே தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவர்கள் எல்லாருமே தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருந்தார்கள்ங்கிறத பொதுமக்கள் சொன்னாங்களா இல்லையா? அதனால எந்த நெட்வொர்க், வெறுமே மொபைல் நெட்வொர்க்கை சரியா வச்சிருந்தோங்கிறது ஒரு பெருமை இல்லை. அவர்கள் யாருமே பொதுமக்களால் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருந்தார்கள் அப்படிங்கிறது தான் பொதுமக்கள் சொல்றது. ஆனா இன்னைக்கு பாருங்க, முதல்வரும் அந்த ஃபீல்டில் தான் இருக்கார், அமைச்சர்களும் ஃபீல்டில் தான் இருக்காங்க. அது மாதிரி கார்பரேஷனை சேர்ந்த அதிகாரிகளும் கார்பரேஷனை சேர்ந்த முன்கள பணியாளர்கள் எல்லாருமே மேயர் முதற்கொண்டு களத்தில் இருக்கிறார்கள். நெட்வொர்க் சரியா இருக்குங்கிறது இதுதான். ஹியூமன் நெட்வொர்க் இஸ் பர்ஃபெக்ட்லி கரெக்ட் டியூரிங் திஸ் டைம் அப்படிங்கிறத முதல்ல சொல்ல ஆரம்பிக்கணும். அது மாதிரி பல விஷயங்கள் அவர்கள் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பத்தி ஐயா சொன்னாரு. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வாஸ் a heavy disaster during their regime அப்படிங்கறத சிஏஜி அறிக்கையே சொல்லிச்சா இல்லையா? அந்த 2015 வெள்ளம்ங்கிறது மேன்மேடு வெள்ளம், அது செயற்கையாக உருவாக்கப்பட்ட வெள்ளம் அப்படிங்கறது சிஏஜி அறிக்கையே சொல்லிச்சு. அதனாலதான் அதை அவங்க சட்டமன்றத்தில் வெளியிடவே இல்லை. அப்போ நம்மளுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்த தளபதி அவர்கள் மிகவும் கண்டித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டப்பறம் தான் அந்த சிஏஜி அறிக்கையை வெளியாச்சு. இபிஎஸ் அவர்களோட பீரியட்லங்கிறது நினைவில் வச்சுக்கணும். அது மாதிரி நீங்க சொல்ற இந்த டைட்டில் இருக்குல்ல, சென்னை மீண்டு வருகிறதா அல்லது முடங்கி இருக்கிறதா? நிச்சயமா முடங்கவே இல்லை, மீண்டு வந்தாச்சு. மீண்டு வருகிறதாங்கிறது ஒரு மீண்டு வந்தாச்சுங்கிறது எப்படி சொல்ல முடியும்? நான் என்ன சொல்றேன், சென்னை மாநகரம் அப்படிங்கிறது நான் மாநகர எல்லையை மட்டும் கூட வச்சுக்கிறேன். ரொம்ப செங்கல்பட்டுக்கெல்லாம் நான் போல, திருவள்ளூருக்குலாம் போகல. சென்னை மாநகராட்சியினுடைய எல்லை பகுதி. நீங்க எங்க சொல்ல வரீங்க, காஞ்சிபுரம் அதெல்லாம் அப்படி நம்ம ஒதுக்க முடியாது. இது எல்லாமே சென்னை மாநகராட்சிக்குள்ள இருக்கு. நீங்க சென்டர் ஆஃப் சென்னை அல்லது மாநகர பகுதிகளில் இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு, ரெஸ்யூம் ஆயிருக்கு, போக்குவரத்து இன்னைக்கு சரியா இருக்கு, எல்லாம் இருக்கு. புறநகர் பகுதிகள் அப்படின்னா அது என்ன நிலைமை? அதான் சென்னைங்கும் போது சென்னையில மீண்டாச்சு. ஆனா சென்னையின் புறநகர் பகுதிகள், பார்டர் ஏரியாஸ் இருக்குல்ல, வேளச்சேரி அந்த மாதிரி ஏரியால இன்னமும் கொஞ்சம் புரிதலுக்கு புறநகர்னு சொல்லாமே தவிர அதுவும் சென்னை தானே, சென்னை மக்கள் தானே, சென்னை வாசிகள் தானே. வாக்களிக்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிட்யூன்சி தானே, சவுத் சென்னையினுடைய வாக்காளர்கள், நார்த் சென்னையினுடைய வாக்காளர்கள். சரி, ஆனா மீண்டு வருகிறதாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது மீண்டு வந்தாச்சு. அதுதான் மீண்டு வருகிறோம்னு சொல்லலாம், மீண்டு வந்தாச்சுன்னு நீங்க சொல்லக்கூடியதுல அது சரியா இருக்கா? அப்ப முடங்கி போகிறதா அப்படிங்கிறது தவறான வார்த்தை, தவறான பிரயோகம். அத நீங்க சொல்லுங்க. முடங்கி போகல. ஏற்கனவே நம்ம இப்ப நீங்க ஒரு அமைச்சரையே கூப்பிட்டு வச்சு பதில் கேக்குறீங்கல்ல, அந்த அளவுக்கு நாங்க எல்லாருமே தொடர்புல இருக்கோம். தொடர்பு எல்லைக்கு அப்பால் போயிடலங்கிற முதலமைச்சருடைய ட்வீட் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். புறநகர் பகுதிகளில் வெள்ளம் வடியாமல் நாம வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்றாரு. அதுதான் நிதர்சனம். அதுல நீங்க ஒண்ணுமே இல்லன்னு எப்படி? இல்ல, அது நிதர்சனம் தான். அதனால அச்சுறுத்த மாதிரி முதல்ல எதையுமே சொல்லக்கூடாதுங்கிறதா. மீடியால இருக்கும்போது நாம மக்களை அதிகமாக அச்சுறுத்த கூடாது. எல்லாம் நடந்துட்டு இருக்குப்பா, சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லும் போது அது நிதர்சனமான உண்மைதான். அங்க உள்ள நீர்நிலை இப்ப நான் வரும்போது கூட பார்த்தேன், வடபழனிலையும் தண்ணி இருந்தது. நேத்து ஓஎம்ஆர் ரோட்ல வரும்போது போகும்போது தண்ணி இருந்தது. ஆனா வரும்போது அந்த கார்பரேஷன் பணியாளர்கள் ராவா பகலா இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க உண்மை. கடந்த அந்த 2015 வெள்ளத்துல மேம்பாலங்களே மூழ்கி போயிருந்தன. ஒரு 10 நாளுக்கு அந்த மேம்பாலங்களே திறக்கப்படவில்லை. இந்த மாதிரி டிவி ஆபீஸ் எத்தனை இடங்கள்ல நேரடி ஒளிபரப்பு கட்டாச்சுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி இடர்பாடுகள் இப்போ இல்ல. பால் விநியோகம்ங்கிறது நேத்து இல்ல, ஆனா இன்னையில இருந்து காலையில இருந்து எல்லா இடத்துக்குமே வந்தாச்சு. நீங்க சொல்ற அந்த புறநகர் பகுதி அதுக்கும் போயிட்டு இருக்காங்கிறது நிச்சயமான ஒரு கண்கூட வரைக்கும் அவங்களுக்கு சிக்கல் இருக்குது. நாம காட்சிகளாக சொல்றோம். அந்த பகுதியிலிருந்து மக்கள் வெளியேறுவதற்கான தேவை இருக்குது. எல்லா துறைகளும் போறாங்க. நீங்க அது வரைக்கும் நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா அது மீண்டு வந்து விட்டது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பெரிய ஸ்டேட்மெண்ட். அதை முதலமைச்சர் சொல்லுவாரான்னு கூட எனக்கு தெரியல. அவரே இது வரைக்கும் சொல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட். இல்ல, நீங்க நம்பிக்கையா வேணா வெளிப்படுத்தலாம். ரியாலிட்டி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அது ஈவன் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு, மக்களுடைய ஆதங்கம் புரிகிறது, விரைந்து நடவடிக்கை எடுக்கிறோம். அதான ரியாலிட்டியில் இருக்க முடியும். நீங்க இத்தனை லட்சம் பேர் வெளியில இருக்கிறாங்க. அது நீண்டகால பிரச்சனைகள் இருக்கலாம், முடிச்சூர் ஒரு நீண்டகால பிரச்சனை இருக்கலாம், அல்லது லோ லையிங் ஏரியாவோட பிரச்சனைகள் இருக்கலாம், ஓராண்டுல சரி செய்ய முடியாது. இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். இங்க மழைநீர் வடிகால் வச்சதுனால தான் சிட்டியில பல இடங்கள்ல இன்னைக்கு நாங்க தண்ணீர் வடிஞ்சிருக்கிறது. இதுவரைக்கும் ஒத்துக்கலாம். ஆனால் மக்கள் இன்னமும் வட சென்னையில பல இடங்கள்ல பிரச்சனை இருக்குது, அல்லது போரூர் மாதிரியான மணப்பாக்கம் மாதிரியான இடங்கள்ல, அல்லது இங்க வேளச்சேரிலாம் இருக்கத்தானே செய்யுது. அது நீங்களே சொல்ற மாதிரி அது எல்லாமே லோ லையிங் ஏரியாங்கிறதே நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். அது மாதிரி ஏரிகள் பக்கத்துல இருக்கிற இடங்கள்ல தண்ணி திரும்பவும் சிட்டி
சிட்டிக்குள்ள தான் வருது. அது ஏரியிலிருந்து போய் கடல்ல போகணுங்கிற அந்த இயற்கை நிலை கூட இல்லாமல் திரும்ப திரும்ப சிட்டிக்குள்ள வருது. அதனால ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிற அந்த மழைநீர் வடிகால் அந்த திட்டங்கள் இப்போது நிச்சயமாக சென்னை காப்பாற்றப்பட்டிருக்கிறதுங்கிறது. அதுவும் 2 நாள்ல பெய்த மழை அளவு எவ்வளவு நீங்க பாருங்க. இது நாள் வரைக்கும் 47 ஆண்டுகள்ல பெய்யாத அளவுக்கு ஒரு மழை அளவு பெய்திருக்கு. 2 செம்பரம்பாக்கம் ஏரியோட நீரின் அளவு சென்னைக்குள்ள விழுந்திருக்கு. அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். அது தொடர்ந்து ஐயா சொன்னாங்க முதல்ல முன்னறிவிப்புகள் சரியா செய்யல. ஆனா ஒரு வாரமாக தொடர்ந்து அறிவிப்புகள் கொடுத்து கொண்டே தான் இருந்தோம். அதுல எந்த விதமான குறைபாடும் இல்ல. அது மாதிரி டியூரிங் ஃப்ளட் ஆல்சோ, டியூரிங் டிசாஸ்டர் ஆல்சோ திரும்ப திரும்ப அறிவிப்புகள் வந்த வண்ணம் இருந்தன. இப்ப போஸ்ட் டிசாஸ்டரும் நிறைய செயல்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருமே களத்துல இருக்காங்க. களத்துல இருக்காங்கிறது மட்டுமே அதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்ல. இன்னைக்கு முதலமைச்சர் களத்துல இருக்கிறாரு, அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறாங்க, அதிகாரிகள் இருக்காங்க, எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் மீண்டு வருகிறோம் அப்படிங்கிற இடத்துல இருந்து எவ்வளவு விரைவா மீள்றான், எவ்வளவு விரைவா நமக்கான இது வந்து கிடைக்கும், ரிலீஃப் கிடைக்குது அப்படின்னு தான் பார்க்கலாமே தவிர எதுவுமே நடக்கலன்னு நம்ம பேச முடியாது. எதுவுமே நடக்கலன்னு நீங்க சொல்லக்கூடாது. அதுதான் முக்கியம். நீங்களே சொன்ன மாதிரி மவுண்ட் ரோடு முதல் நாள் தீவு மாதிரி இருந்தது. ஆனா மறுநாள் அவ்வளவு தண்ணியை வடிஞ்சிடுச்சு. அது மாதிரி பல இடங்கள்ல நம்ம சொல்ல முடியும். அதுவும் மிக குறிப்பா KK நகர் மாதிரி ஏரியால காசி தியேட்டர் யோசிச்சு பாருங்க. காசி தியேட்டர் பக்கத்துல போன முறை வெள்ளத்துல அந்த பகுதியே மூழ்கி போயிருந்தது. நிறைய தொலைக்காட்சி நிலையங்கள் அந்த இடத்துல மூழ்கி போயிருந்ததுங்கிறதுலாம் உண்மைதான். அதனால திரும்ப திரும்ப நாம சொல்ல வேண்டியது நம்பிக்கை கொடுங்கள். நம்பிக்கை கொடுக்கிறோம், எல்லா நேரத்திலும் எல்லா நம்பிக்கைகளையும் கொடுக்கிறோம். அதே நேரத்துல ரியாலிட்டிக்கு புரிஞ்சுக்கிட்டும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்குன்ற அது எதுவுமே இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு போயிட மாட்டோம். இன்னைக்கு மாலை வரைக்கும் மீட்பு நடவடிக்கைகள்ல எல்லா துறைகளும் இருக்கிறாங்க. மீட்பு நடவடிக்கை இல்ல வழியில வர முடியாதவங்க தொடர்பு இல்லையே, போக முடியல, பவர் இல்லைன்னா சார்ஜ் இல்ல, நெட்வொர்க் இல்ல, பேச முடியாம இருக்கிறாங்க. இப்ப வெளியில இருக்கக்கூடிய அவங்களுடைய உறவினர்கள் எப்படி என்ன நிலைமையில இருக்காங்கன்னு கேட்கக்கூடிய ஒரு இடமும் இருக்குதானே செய்யுது. அப்படி எதுவுமே இல்லை நம்ம சொல்ல முடியாது. அப்ப அதுல எவ்வளவு விரைவா நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க அல்லது நாங்க நம்பிக்கை கொடுக்கிறோம். இன்னைக்கு தன்னார்வலர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு முதலமைச்சர், எல்லாரும் சேர்ந்து இதை செய்வோம்னு சொல்லுங்க. These are all okay. பட் ஆனா நீங்க வந்து இதுவே தவறு அப்படிங்கிற ஆர்குமெண்டே ரொம்ப முரணானது. தவறு முற்ற முழுக்க தவறுனே சொல்லல. ஆனா மீண்டு வந்துட்டு இருக்கு. திரும்பவும் இன்னமும் விரைவாக நாம் செய்வோம்ங்கிறதா மிக முக்கியமான ஒரு பேசுவோம். திரு கணேஷ், இதுல திரு பாலச்சந்திரன் ஒரு விஷயம் குறிப்பிட்டாரு. இந்த சிக்கல் இதையும் சேர்த்தே தான் பார்க்கணும், அரசாங்கம் மட்டுமே இந்த விஷயங்களை பண்ணிட முடியாதுங்கிறாரு. உங்க பார்வை? இல்லை, இதில் வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து தெளிவாகவே சொல்லியிருக்கார். அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். அவருடைய அறிக்கையில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் a டோட்டல் ஃபெயிலியர் அப்படின்னு இருக்கார். டோட்டல் ஃபெயிலியர்னா எதை சொல்ல வராருன்றதை வந்து தெளிவாக நீங்கள் வந்து இதோட மரியாதைக்குரிய IAS அதிகாரி அவர்கள் சொன்னார். 1 மீட்டர் தான் மேலே இருக்கும் கடல்ல இருந்து, இவ்வளோ வரலாறு காணாத மழை வந்து பொழிந்து விட்டது. இது வந்து ப்ரீ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எல்லாரும் வந்து நம்ம நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு வந்தார். நாங்கள் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் 1 மீட்டர் தான் மேலே இருக்குன்றது இன்னைக்கு நேற்று அல்ல. தொடர்ச்சியாக சென்னையுடைய ஒரு ஜியோகிராஃபிக்கல் ஸ்ட்ராட்டஜி அதுதான். இந்த புயல் வெள்ளங்கள் எல்லாம் இன்றைக்கு இப்படி வரும் நேற்று வரும்ன்றதெல்லாம் இன்னைக்கு நேற்று அல்ல. உலக நாடுகளே இன்னும் சொல்ல வேண்டும் சொன்னால் ஐநா சபையே கிளைமேட் சேஞ்சுக்கு என்று ஒரு அமைப்பை உருவாக்கி COP28 வரைக்கும் 28 வருஷங்களாக வரலாறு காணாத ஒரு பேரழிவுகளை நம்ம இந்த காலநிலை மாற்றம் மூலமாக செய்ய போறோம். இதுக்கு தொடர்ச்சியா நாங்க வந்து இன்றைக்கு இல்ல 10 ஆண்டு காலமாக கிளைமேட் எமர்ஜென்சி அறிவிங்க. இன்னும் சொல்லணும், ஒரு படி மேல போய் கடந்த செப்டம்பர் மாதமே அக்டோபர் மாதமே வந்து பெசநகர் பீச்ல நாங்க இதற்கான எச்சரிக்கையும் கொடுத்தோம். இந்த வருஷம் வரலாறு காணாத மழை பொழிவதாக உலக நாடுகள் எல்லாம் ஐநா சபை வந்து சொல்லி இருக்கு. இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றோம். இந்த பிரிகாஷனரி ஆக்ஷன்ஸ் எடுப்பதற்கு இந்த அரசு தவறு விட்டது என்பது நிதர்சனம். இப்ப நீங்க சொன்னதுல சூழலியல் சார்ந்து நீண்டகால செயல் திட்டங்கள்ல முடிச்சிடுறேன். எஸ், இல்ல உங்களோட சேர்த்தா சொல்றேன். நீங்க சொல்ற விமர்சனத்துல எவ்வளவு தூரம் பொருத்தமா இருக்கணும் பார்க்கணும். அரசாங்கம் இதுக்கான துறையை உருவாக்குது, இதுல அதே கவனத்தோட இருக்கிறோன்றாங்க, கன்சர்ன் இருக்கு. அதுக்கு சார்ந்து இயங்கக்கூடியவர்களையும் அதுல அவங்க ஆலோசனை குழுல வச்சு இந்த விஷயங்களை செஞ்சுட்டு தானே இருக்காங்க. ஒட்டுமொத்தமா அதை பத்தின கவலையே இல்லைன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அதுதான் நாங்க சொல்ல 2015 ஒரு பாடம். 2015 ஒரு பாடமா இல்லையா நமக்கு? அதற்கு பிறகு 2021 ஒரு மழை வந்தது. அந்த மழை வந்த பொழுதுதான் வந்து அதிமுக ஆட்சி காலத்துல ஸ்மார்ட் சிட்டி உருவாக்குனதுனால தான் இங்க மழை வெள்ளம் எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி தான் திருப்புகழ் அவருடைய கமிட்டி அமைக்கப்பட்டது. அதனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஏது என்பது நீ மக்களுக்கெல்லாம் வெளிப்படையா தெரியாது. ஆனா 4000 கோடி ரூபாய்க்கான வேலைகள் நாங்க செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க நீங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், முடிச்சூர் போன்ற பகுதி, வேளச்சேரி போன்ற பகுதி, சிறுமழைக்கே இப்படி எல்லாம் தண்ணி தேங்கும் என்பது எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும்,
எனக்கும் தெரியும், இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே தெரியும். அந்த இடத்துல லோ டைடு இருந்தாலும் சரி, ஹை டைடு இருந்து அண்ணா சாலையில் இருந்த மழை நீர் வடிந்து விட்டது. அப்ப ஹை டைடு லோ டைடு ஆயிட்டது, மழை வடிய ஆரம்பிச்சிச்சு. வேளச்சேரியில ஏன் வடியல? ஏன் வடியல? அதற்கான நிரம்பி இருக்கிறது, அந்த தண்ணீரும் வெளியில வருதுன்றாங்க. அத சொல்ல, உலகத்திலேயே 4 நேச்சுரல் ட்ரெயின் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி சென்னை தான். ஒரு ஆர்டிஃபிஷியல் ட்ரெயின், பக்கிங்ஹாம் கேனால்ன்றது ஒரு ஆர்டிஃபிஷியல் ட்ரெயின். 4 நேச்சுரல் ட்ரெயினை அதற்கான சப்ளை சேனல்ஸை உருவாக்காம போனது யாருடைய குற்றம்? இந்த 2015 இருந்து 8 வருஷ காலம் நமக்கு காலம் இருந்தது. 8 வருஷ காலத்துல இந்த 4000 கோடி இப்ப நம்ம பண்ணோம். நான் அதிமுகவையும் சேர்த்து தான் சொல்றேன், நான் பிரிச்சு சொல்ல விரும்பவில்லை. நான் ஆண்ட கட்சிகள் அனைத்தையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். இதற்கான ஒரு பிளானிங் இல்லாம போனது. It is a total failure of a government.